நேத்து நீங்க செய்தியாளர் சந்திப்பை பார்த்தீங்கல்ல, இப்ப வில்சனும் பார்த்திருக்காரு, நீங்களும் பார்த்திருக்கிறீங்க. அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்களா இல்ல அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்றாங்களா? நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அமித்ஷா அவர்கள் என்டிஏ ஆட்சி நடைபெறும் சொன்னார், தெளிவா சொன்னார். அதுல பாஜக இடம்பெறுமா என்று சொன்னால் தேர்தல் முடிந்த பிறகு அது முடிவு செய்யப்படும். யார் யார் எத்தனை சீட்டில் இடம்பெறுவாங்க, என்ன பாஜகவுக்கு இந்த முறை அமைச்சரவையில் இருக்க வேண்டுமா வேண்டாமான்னு பாஜக தான் முடிவு பண்ணும். பாஜக தான் முடிவு பண்ணும். ஆமா, பாஜக எங்களுக்கு இருக்க வேண்டாம் என்று நினைத்தால் இருக்காது, ஆதரவு கொடுக்கும். இருக்கணும்னு நினைச்சா இருக்கும், இருக்கணும்னு நினைச்சா கேட்கும். புரியுதுங்களா? அப்ப கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி. ஆக பாஜகவை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு எடப்பாடி பெரிய சூழ்ச்சி செய்வார் அப்படின்னு சொன்னாக்க, சாணக்கியர் அழைக்கப்படுகின்ற ஷாவுக்கு அவ்வளவு தெரியாதா? பட்டவர் எடப்பாடி அதிகாரத்தில் இப்போ வந்து ஒரு இடைவெளி கொடுத்துருவாரு. அதனால அமித்ஷா எடப்பாடியோட பெரிய சாணக்கியர்கள் டீல் பண்ணிருக்காங்க. அவரு இன்னும் பெரிய சாணக்கியர்னு சொல்ல வரீங்க? ஆமா, அமித்ஷா என்பவர் இதெல்லாம் எவ்வளவோ பார்த்துட்டாரு. போன தடவை சூடுபட்டிருக்காரு ஆட்சியில் அதிமுக இருந்த போது. என்ன சூடுபட்டாரு? அதான் 5 சீட் தான் கொடுப்பா. லீலா மாலேருந்து போனவர் திரும்பி வரவே இல்லையே. இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, இது தோக்கிற காட்டின்னு சொல்லிட்டாரு. அது வரிசையாக தோத்துட்டு தானே இருக்கு. அன்னைக்கு சொன்னதை கேட்டிருந்தா திமுக வந்திருக்காது. தங்கத்தட்டில் ஆட்சியை வச்சு ஸ்டாலினுக்கு கொடுத்தாரு எடப்பாடி.